இது வீடியோ கட் பண்ணிக்கிறீங்க. ஹலோ அருணாச்சலம், நான் உங்களை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு காலையில 7 மணில இருந்து நான் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் மாறி மாறி போயிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? எங்கள் அண்ணி ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. ஓகேங்களா? காலையில் போய் அவங்கள பார்த்தேன். அங்கேருந்து போய் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வக்கீல் ஒருத்தரை மீட் பண்ணேன். அங்கேருந்து திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் பையன். எங்க அண்ணி அந்த அந்த லேடியோட பையன் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லின்னு இருக்கான். அவனோட சண்டை போட்டேன். ஏன்னா அவன் மாசத்துக்கு 5 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கான். இங்க டெய்லி 15,000 ரூபாய் செலவாகுது. உங்க அம்மா வந்து டெய்லியுமா படுத்துன்னு இருக்க போறாங்க ஹாஸ்பிட்டல்ல? இவ்வளவு லட்சங்கள் சம்பாதிக்கும் போது உங்க அம்மாக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் வெய்யன், இல்ல 2 லட்ச ரூபாய் கூட தான் வெய்யன். என்ன போச்சு? இவ்வளவு காசு சம்பாதிச்சுன்னு இருக்கும்போது அவங்களோட ஆரோக்கியத்துக்காக நீ வந்து இவ்வளவு கூட பணம் செலவு பண்ண மாட்டேன்னா எவ்வளவு பெரிய கேடி கேட்பு அப்படின்னு அவங்கிட்டயும் சண்டை. எனக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து 1 மணி நேரம் பஞ்சாயத்து பேசி, நான் லாயர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணது 1 hour, ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெண்ட் பண்ணது 1 hour, காலையில வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 25 நிமிஷம், மொத்தம் 2.5 மணி நேரம் தான் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு இடத்துல உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். மற்ற நேரம் ஃபுல்லா பஸ்ல ட்ரெயின்ல அப்படிதான் இருக்கேன் நான். இதே நீங்க காலையில வந்திருந்தீங்கன்னா பைக்ல போயிருந்தா இதுல வந்து 3/4 டைமை சேவ் பண்ணிருக்கலாம். 1/4 டைம் தான் ஆயிருக்கான். ஆனா நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கிறதுனால எனக்கு லேட்டு தான் ஆகுது. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் இன்னைக்கு இன்னொருத்தர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு. அவர் இன்னைக்கு அவர்கிட்ட நான் நேத்தே வரேன்னு சொல்லியிருந்தேன். நேத்து என்னால வந்து போக முடியல. எங்க வக்கீல் கிட்ட போய் அங்கிருந்து நியானான் ஆபீஸ்க்கு போய் திருப்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சார் வர சொன்னார் நேத்து. என்ன சார் வர சொன்னார்னு சொல்லி வக்கீல் ஆபீஸ்ல வந்து அவசர அவசரமா அவர்கிட்ட மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கிருந்து நான் வந்து நேரம் நியானான் ஆபீஸ்க்கு போனேன். அங்கே போனா அவர் ஒண்ணுமே பண்ணல. சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு கிளம்பிட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு சொல்ல கூட சொல்லாம போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு கிளம்பி தாங்கிட்டேன். வேற என்ன செய்யுது? நம்ம தாங்கிதான் ஆகணும். எதுக்கு வர சொன்னாரு? என்னை எதுக்கு இருக்க சொன்னாரு? நான் நேற்று அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வக்கீல் ஆபீஸ்ல பாதியில கட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட போனா ஆபீஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசி நின்றுட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு சொல்ல கூட இல்லை. 6:15 6:30 கிளம்பி போயிட்டாரு. 9:30 மணி வரைக்கும் நானும் கணபதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆபீஸ்ல. அவர் வருவாருன்ட்டு அவர் பாட்டு போயிட்டாரு, மறந்துட்டாரு. என்ன பண்ண முடியாது? அவ்வளவுதான் லைஃப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து விடியற் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல சட்னி செஞ்சு இட்லி செஞ்சு அம்மா சாப்பிட வச்சு நான் சாப்பிட்டு 7 மணிக்கு கிளம்புனேன். 7 மணிக்கு கிளம்புனேன். இப்ப 3:30 ஆக போகுது. இது வரைக்கும் 2.5 மணி நேரம் மட்டும் 2 மணி நேரம் மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கேன். மற்ற டைம் ஃபுல்லா பஸ்ல ட்ரெயின்ல தான் இருந்தேன். இல்லையா? உண்மையா பஸ் எங்கேருந்து ஆண்டாது. நீங்க இப்பதான் 48B வந்திருக்குது. இந்த ஏறிட்டு இருக்கேன். பஸ் ஏறுறேன். கரெக்டா ஏறினேன். ஏறி இப்பதான் உட்காந்துக்கிட்டேன். ஒரு நிமிஷத்துல டிக்கெட் வாங்குவேன். ஸோ இறங்கின இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும் போல. நானு அங்க வாக் பண்ணிட்டு வருவேன். நீங்க இப்பவே கிளம்புனீங்கன்னா என்ன அபிராமி தியேட்டராண்டா என்ன பிக்கப் பண்ணிக்கங்க. வாங்க, உடனே வந்துருங்க. அது புருஷவாக்கம் எங்கன்னு மேப் போட்டுங்க, வந்துருங்க. சாரோட ஆபீஸ்க்கு போகலாம். 100% போவோம்.
சரியா? போயிட்டு நம்ம காந்தி மீட்டிங்க்கு போறோம். சரியா? இல்லையா? மீட்டிங் எப்போ? இன்னைக்கு வந்து இது காந்தி இறந்த நாளுக்கான நிகழ்ச்சி. ஆமா. நான் எங்க இறங்குவேன்னு எனக்கு தெரியல. இதுல இந்த பஸ்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கேன் நானு. ஓகேங்களா? நான் இறங்குறேன். அது வந்துருங்க அப்ப. வாங்க. சரி, ரைட். ஓகே, டன். பக்கவாக்கம் ஏதாவது ஒரு இடம், அந்த பக்கவாக்கம் போகணும் நானு. எங்க இறக்கி என்ன வண்டி? எப்பா ஓட்டிக்கா கொடுத்துருக்கீங்களா? இல்ல இங்கே இறங்கி மாறிடலாமே. சரி.